ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை நீ புரிந்து கொள் என் கண்மணி. உன் உழைப்பு என்றுமே வீணாகாது. உன்னுடைய வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பி அழுது கொண்டே இருக்கிறாய். நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன், இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று. உன்னை நான் கரை சேர்க்கத்தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய். அலட்சியமாக இருக்காதே. உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமாகத்தான் இதுவரை உன்னிடம் இருக்கிறது. அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கின்றாய். எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா? அதை நீ செயலில் காட்ட வேண்டாமா? அதற்காக சார், நீ முயற்சி செய். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பயப்படாதே, குழம்பாதே. நடக்குமா, நமக்கெல்லாம் வெற்றி கிடைக்குமா என்ற எண்ணத்தை உனக்குள்ளே நீ கொண்டு வராதே. எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் நீ இடம் கொடுக்காதே. உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தர போராடி கொண்டிருக்கின்றேன். நீ பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். என் பிள்ளை பொறுப்பாளியாக இருந்து அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை தான் உன்னுடைய எண்ணம் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியேறி உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காலம் என்பது உங்களை விட பலமிக்கது என்பதை மறந்து விடாதே. உன் மனம் சில நேரம் உன்னிடம் என்ன செய்து என்ன ஆகப் போகிறது என்று மாயை காண்பித்து உன்னை சோம்பலில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பிறப்பு விதிப்படி கர்ம வினையை தீர்க்க நீ செயல்பட வேண்டும். அப்போதுதான் கர்ம வினை தீரும். சோகமாக மூளையில் அமர்ந்து விடுவது வினையை தீர்க்காமல் அப்படியே வைத்திருக்கும். எனவே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய்துதான் ஆக வேண்டும். நான் இருக்கின்றேன். உனக்கு எவ்வளவு சக்தி வேண்டுமோ அனைத்தையும் நான் தருகிறேன். வெயிலுக்கு நிழல் போல அவ்வப்போது இன்பம் தந்து உன் வினையை தீர்க்க செய்வேன். அதன்பின் உனக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். பெருந்துன்பங்கள் என்று நினைத்தவைகள் எல்லாம் உன் அருளால் சுக்குநூறாக போகிறது என்று நீ நினைக்க வேண்டும். கனவிலும் நினைத்திராத சுப வெற்றிகள் உன்னை வந்து நிச்சயம் சேரும் கண்மணி. நான் ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கேன். நீ கேட்கும் எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. முழு மனசோட நீயும் சந்தோஷமாக இதை கேளு. எல்லாமே நிறைவாக கிடைக்கும். கேட்டு எல்லாத்தையுமே, உனக்கு தேவையான எல்லாத்தையுமே என்னிட்ட நீ பெற்றுக்கோ. புரியுதா? இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவைன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாற்றம் உன்னை நோக்கி வந்துட்டு இனி உன் வாழ்க்கையில் அச்சப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நீ இப்போது ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்க. அந்த முடிவை மட்டுமே நீ நம்பு. மாற்றங்கள் தானாக வரும். உன்னால் வாழ்க்கையில் நிச்சயம் உயர முடியும். ஆனால் இந்த மாற்றம் உனக்கு ஒரு நல்ல முடிவை தந்து உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை உயர்த்திக்கிட்டே போவோம். உன்னுடைய அப்பாவோட வாக்கு நிச்சயம் பலிக்கும். கொஞ்சம் பொறு. உன்னுடைய வாழ்க்கை முன்பை விட இப்போ அதிகமாக உயரப்போகுது. புதுப்பித்து உன் வாழ்க்கையை உன் கையில் நான் தரேன். அது நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை தான், தெரியுமா? நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும். இந்த மாற்றத்தில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேணாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே, நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம். உன் மனசு பூரா சந்தோஷம் நிலைஞ்சு இருக்க போகுது, தெரியுமா? வாழ்க்கையில் சில விஷயங்கள் கைமீறி போயிட்டதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இல்லையா? கைமீறி போனதெல்லாம் உன்கிட்ட வரப்போகுது. உன்னால் மீள முடியாத துயரத்தில் கடன் பிரச்சனைலாம் தவிச்சுக்கிட்டு இருந்த இல்லையா? அது எல்லாமே மாறப்போகுது. உன்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா நீயே அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த இல்லையா? அது எல்லாமே மாறப்போகுது. உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன் தலை நிமிர நான் செய்ய போகிறேன். உன் அப்பா நான் இருக்கேன்.
உன்னுடைய படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன். கவலைப்படாத. உன்னுடைய கர்மவினை கண்டு நீ பயப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே சேர்த்து நீ வெற்றியும் பெறப்போகிற தெரியுமா? அது எதெல்லாம் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க? எல்லாமே நீ என் மீது கொண்ட நம்பிக்கையால் மட்டும்தான். என் மீதான நம்பிக்கை உனக்கு சிறிதளவும் குறையாமல் அப்படியே வச்சிருக்க இல்லையா? அதனால தான் இந்த பரிசை நான் உனக்கு தரப்போகிறேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுது. எதை பற்றியும் நினைக்காத. உன்னுடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாமே மாறப்போகுது. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ இப்போதே நீ தயார்படுத்திக்கோ. இன்று நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன். நீ என்னுடைய ஆலயத்து வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாமே செய்ய. விரைவாக நான் உன்னை அழைக்கிறேன். என்னுடைய ஆலயத்திற்கு நீ வா. நம்பிக்கையோடு வா. உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நிச்சயம் நடக்கும். இது என் மீது சத்தியம். நானே உனக்கு சத்தியம் செஞ்சு தந்துட்டேன் இல்லையா? பிறகு ஏன் பயப்படுற? சந்தோஷமாக என் ஆலயத்துக்கு வா. அதற்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய். உனக்கு வேண்டியது எதுன்னு என்னிட்ட கேட்டுட்டு போ. அதை அப்போதையே நான் தரேன். நீ என் ஆலயத்திலேருந்து வந்து திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல செய்தி நிச்சயம் கொடுப்பேன். நான் உனக்கு மனசு நிறைவாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அனுபவிக்காத சந்தோஷத்தெல்லாம் நீ நிச்சயம் அனுபவிப்ப. என் நோக்கி வரத்து நீ தயாராக இரு. நல்லது நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி காமிக்கிறேன். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைக்கிறது. மிக பெரும் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. துன்பம் என்கின்ற சிப்பிக்குள் தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும். உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் உன்னுடைய கனவு மாளிகை அல்லவா? உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம் நன்றாக இருக்க உன்னுடைய அந்த கனவை மனக்கோட்டையில் நிறுத்தி எனக்காக என்னுடைய நாளில் எனக்காக விரதமிருந்து விளக்கேற்றி நீ வணங்கி வர வர நீ நினைத்த கனவு நிச்சயம் பழிக்கும் என்பதை நீயே உணர்வாய். விளக்கேற்றி எனக்காக நீ வழிபாடு செய். நானே உத்தரவு தந்து விட்டேன். உன் வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை தந்தாலும் வெற்றியையும் தரும். உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு ஒரு துணையாக இருக்கும். உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். உற்சாகமான வாழ்வை எதிர்கொள்ள நீ முயற்சி செய். முயற்சி செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு எது வேண்டுமோ அதை நானே தருகிறேன். உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றை நீ தொலைத்து விட்டாய் அல்லவா? அந்த தொலைத்த பொருளாக இருக்கலாம், மனித உயிராக இருக்கலாம். ஏதோ ஒன்று அது உன்னிடம் வந்து சேரப்போகிறது. ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது. அது உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரும். நீ தொலைத்ததை விட அது பல மடங்கு நன்மையை உனக்கு தரும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக அந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படும். வரும் வாரத்தில் உன் வாழ்வில் மிக முக்கியமான சில லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப் போகிறது. உனக்கு அற்புதமான காலகட்டம் வரும் வாரத்திலிருந்து தொடங்கப் போகிறது. எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று கிடைத்து விரைவில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. எப்படி என்றால் கோடி பேரில் ஒருவராக நான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, மிக பெரிய புண்ணியசாலி. உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிசயம் நடந்திருக்கிறது தானே அர்த்தம். உன் வாழ்க்கை மென்மேலும் உயரப் போகிறது என்று தானே அர்த்தம். ஏனென்றால் நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன்னை தேர்வு செய்து இதை உன் கண்ணில் பட வைத்திருக்கிறேன். அப்படியென்றால் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாற்றம் வரப்போகிறது என்று தானே அர்த்தம். நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் வரும் வாரத்தில் முக்கியமான சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை அற்புதமான காலகட்டத்தில் ஆரம்பிக்கப் போகிறது, நுழையப் போகிறது. உன் வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்தது போலவே சந்தோஷமாக மாறப்போகிறது. இது அப்பாவின் வாக்கு. நிச்சயம் உனக்கு நிச்சயம் பழிக்கும் என்பதை மறவாதே. உனக்கு மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்குது தெரியுமா?
நீயே ஆச்சரியப்பட்டு போகும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தி உன்னை வந்து சேரப்போத. சந்தோஷமாகவே நீ இருக்க போகிற. நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல செய்தியே உனக்கு வந்து சேரும். கவலைப்படாத என் தங்கமி. ஏன் அப்படின்னு கேட்குறியா? என்னுடைய அப்பா எல்லாமே என் கூட இருக்காரு. என்னுடைய சோதனைகளை எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோடு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அது தாங்கிக்கிட்டு இருக்க இல்லையா? அந்த துன்பத்தை எல்லாம் போக்குவதற்காகத்தான் உன்னுடைய அப்பா உங்ககிட்ட பேசுவதற்காக வந்திருக்காங்க. என்னை நம்பியவர்களுக்கு சோதனை அதிகமாக தான் வரும். ஆனால் அந்த சோதனையெல்லாம் தாங்கும் சக்தியை நான் கொடுப்பேன். அந்த சோதனையே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சோதனையும் நானே அதை கழிச்சிடுவேன். ஆனால் அவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. என்னட்ட சரணடைஞ்சிட்டாங்கன்னா வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னுடைய நாமம் முழுவதுமே உனக்குள்ள நிறைஞ்சிருக்கும் போது நீ ஏன் பயப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் கலங்கிக்கிட்டு இருக்க? எதற்கு அவசரப்படுற? நீ என்னுடைய குழந்தை தானே. நீ நினச்சது உடனே நடக்கணும்னு நினைக்கிறதே பெரும் தப்பு. அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க. நீ கேட்ட உடனே கொடுப்பதற்கு எனக்கு தெரியாதா? ஆனால் உனக்கு கொடுக்காம தள்ளிக்கிட்டே போகிறதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்குன்னு நீ நம்பணும் இல்லையா? ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அதனால தான் நான் கேட்டதை என்னுடைய அப்பா எனக்கு கொடுக்கல. ஏதோ ஒரு விஷயம் அதில் மறைஞ்சிருக்கு. அது எனக்கு நன்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு கொடுக்கவே இல்லையே. நான் எத்தனை முறை கேட்டுக்கிட்டே இருக்கேன். பல வருஷமாக கேட்டும் எனக்கு என்னுடைய அப்பா கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரே, அதை கண்ணில் கூட காமிக்க மாட்டேங்கிறாரே என்ற அவன் நம்பிக்கை தான் உன் மனசில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ. உனக்கு நிச்சயம் புரியும். அப்படி புரியும்போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு உனக்கே தெரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவசரப்படாத, பொறுமையாக இரு, நம்பிக்கையை விட்டு விடாத. உனக்கு எது நன்மையோ அதை நிச்சயம் கொடுப்பேன். அப்படி நீ கேட்டும் கொடுக்கலனா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு நினச்சிக்கோ. எதற்கும் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையுமே நீ வீணடிச்சிடாத. எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் தாண்டி வந்துட்ட. இப்படி தாண்டி வந்து தான் நீ என்னை இப்போது வணங்கிக்கிட்டு இருக்க. உன்னுடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் தான் நீ மகிழ்ந்து போயிருக்க. என்னை வணங்கும் போது தான் உன்னுடைய மனசில் நேர்மறை அதிகமாகவே வந்திருக்கு. அப்படி நேர்மறை அதிகமாக வந்துருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்துடும் இல்லையா? நீ என்னை வணங்கும் போது எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயத்தை எல்லாம் நீ பார்த்துருப்ப, அனுபவிச்சிருப்ப. நானே அதை உனக்கு தந்தும் இருப்பேன். அப்படி தானே? கவலைப்படாத. யாருடைய மனசை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலையோ அதை அப்படியே நான் உனக்கு தருவேன். அவங்களுடைய மனசை சரி செஞ்சு உன்னிட்ட பேச வைப்பேன். உன்னை தேடி நான் வர வைப்பேன். உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும். நீ அவசரப்பட்டு அவங்கள்ட்ட பேசுகிற, இவங்களை நான் சமாதானத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டுலாம் போயிடாத. அவங்க மனசை நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் அது சரியாகும். ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வருமாற நீ காத்திருந்து தான் ஆகணும். அப்படி அந்த நேரத்துக்காக என்னால் காத்திருக்க முடியாது, உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன், மீறி தான் நான் போவேன்னு சொன்னால் அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது என் தங்கமே. நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் நீ பொறுமையாரு, அவசரப்படாத. உன் வாழ்க்கையில் எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன். யார் வந்தால் உன்னுடைய மனசு நிம்மதி அடையுமோ அவங்கள உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன். உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மலர்ச்சியை நான் கொண்டு வரேன். நீ அமைதியாக இரு. உனக்கான அனைத்தையுமே நான் தரேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கிறேன். எங்கும் போகாது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் உன் கையில் தான் நான் ஒப்படைச்சிட்டேன்ல. நீ பத்திரமா பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அதை நானும் பத்திரமா பாதுகாத்து என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ சொன்ன பிறகு உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்க மாட்டேனா? உனக்கு நல்லது நடக்கத்தான் போகுது. நம்முடைய வாழ்க்கை மாறாதா என்ன நினச்சி வருத்தப்பட்டு கொண்டிருந்த இல்லையா? நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களுமே எல்லாமே எனக்கு தெரியும். நீ எவ்வளவு வேதனைகளை பட்ட, எவ்வளவு கவலைப்பட்ட, எவ்வளோ கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த, எல்லாம் தெரியும். பொறுமை காத்துக்கோ. அந்த பொறுமை தான் உன்னை நிச்சயம் நல்ல வழிக்கு அழைச்சிட்டு போகும். உன் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக்கிட்டே இருக்கும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு நீ கொதிச்சு எழுந்தினா உன் வாழ்க்கை உன் கையில் இருக்காது. உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ,
எது வேண்டுமோ, எந்த நொடி வேண்டுமோ அதை நான் நிச்சயம் தருவேன். உனக்கு தரணும்னு நினச்சிட்டுன்னா என்னால் அது ஒரு நொடி கூட தந்துட முடியும். கவலைப்படாத, நிச்சயம் கிடைக்கும். நீ அவசரப்படுவதனால உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேச்சை மீறி நீ போவாத, யாருக்கிட்டேயும் போய் நிற்காத. நான் இருக்கேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் குழப்பம் வந்துச்சுன்னா என்னட்ட கேளு, காத்துரு, நிச்சயம் நல்லது நடக்கும். நான் உன்னை எப்போதும் என் கைக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன். உன்னை புரிஞ்சு கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை நிறைய பேர் தந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை சுற்றி அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய மனசை புண்படுத்தும்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத, அதை நினச்சி நீ வருத்தமும் படாத. அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல. நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றி உனக்கு முதல்ல நல்லா தெரியும். உன்னையும் என்னையும் மட்டும் நீ நம்ப. பிற யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன கவலை? எதையுமே நீ காதில் வாங்காதான்னு தான் நான் சொல்கிறேன். உன்னுடைய நல்ல மனம் எது எப்படி இருக்குது என்று எனக்கு மட்டும் தெரியும். நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவங்க ஒரு நாள் அதை நான் உணர்ந்து உன்கிட்ட வந்து அவங்களோட தவறுகளை எல்லாவற்றையுமே கூறி உன்கிட்ட நிச்சயம் மன்னிப்பு கேட்பாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு. நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. எதற்காகவும் அதை விட்டு விடாத. எதற்காகவும் நீ கலங்கவும் செய்யாத. நீ செய்யும் நல்ல காரியங்கள் தான் உனக்கு கை தூக்கி விட போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையாக அது இருக்க போகுது. தொடர்ந்து நல்ல காரியங்களை நீ செய்து கொண்டே வா. உனக்கு நல்லது நடக்கும்படி நான் எல்லாத்தையும் நினச்சி மாற்றி காமிக்கிறேன். நீ நினச்சது உடனே நடக்கணும் மட்டும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட நீ வராத. புரியுதா? என்ன அப்பா என்கிட்ட இப்படி கோவப்படுறாருன்னு நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. உன்கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு. அந்த பொறுமை உன்கிட்ட இல்லைன்னா நான் என்ன தான் செய்ய முடியும்? எத்தனை முறை சொன்னாலும் நான் காதில் வாங்க மாட்டேன். நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னா வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. நீ பார்த்துக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உன்னுடைய நம்பிக்கை எப்படி என்கிட்ட இருக்கோ அதன்படி தான் நானும் உனக்கு செய்வேன். பிறகு என்னை எங்கள் அப்பா பார்த்துக்கவே இல்லை, நான் சொன்னதை கேட்கவே இல்லை, எனக்கு வேண்டுதலை நிறைவேற்ற கொடுக்கலன்னு என்கிட்ட நீ புலம்பக்கூடாது. புரியுதா? நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் பேசுவேன். நான் என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சோதனை தருவேன். அந்த சோதனைகளையெல்லாம் அவங்க தாங்குகிற சக்தி அவங்களுக்கு இருக்கா? அந்த சோதனையிலையும் என் மேலே நம்பிக்கை அவங்க வச்சுருக்காங்களான்னு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்பேன். அந்த பரீட்சையில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் என்னுடைய லீலைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். வேறு யார்கிட்டமும் கையேந்தப்படிய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தேவையுமே நான் நிறைவேற்றி தருவேன். நமக்கு இருக்கிற சொந்தம் நமக்கு எதற்கு? நமக்கு தான் எல்லாமே இருக்கே. நாம் கொடுத்தது எல்லாமே நமக்கு திரும்ப வரணும்னு நினைக்காத. யாருக்கு நம்ம எந்த ஒரு உதவி செஞ்சாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உன்னுடைய கடமை, உன்னுடைய தேவை எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும். நீ யாருக்கு செஞ்சாலும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு வா. நானும் அப்படிதான். நான் உனக்கு செய்யறதுக்காக உங்ககிட்ட தச்சனையோ வேறு எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என் மேலே நம்பிக்கை மட்டும் வையின்னு தான் நான் சொல்கிறேன். நம்பிக்கையை என்கிட்டேருந்து நீ எடுத்துடு. அந்த நம்பிக்கையை எடுத்துட்டு நம்பிக்கையை மட்டும் வை. பொறுமையாக காத்துக்கிட்டேரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டியென்று இருந்தால் அது நிச்சயம் நடக்கும். அப்படி நல்லது நடக்க எந்த நேரத்தில் எப்போது எப்படி எங்கே தரணும்னு எனக்கு தெரியும். அது நிச்சயமாக உன் கையில் நான் சேர்ப்பேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக மட்டும்தான் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. நீயே ஆச்சரியப்பட்டும் போவ. அப்படி வரும்போது இந்த நேரத்தில் போய் உன் மனசில் நம்பிக்கையை வச்சுக்கலாமா? நம்பிக்கையை எடுத்துட்டு உன் மனசு முழுக்கதுமே நம்பிக்கையை மட்டும் வை. என்னால் முடியும், அந்த வெற்றியை என்னால் பெற முடியும், எனக்கு துணையாக எங்கள் அப்பா இருக்காருன்னு நம்பு. எல்லாவற்றையுமே செஞ்சு பாரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ நினச்ச மாதிரியே உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். யார்கிட்டமும் போய் நீ கையேந்து நிற்க வேணாம். யாருக்கிட்டேயும் போய் நீ கை கட்டி நிற்கவும் வேணாம். நீ தான் ராஜா, நீ தான் மந்திரி. உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சந்தோஷமாயிரு. உனக்காக தான் நான் இருக்கேன். நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில்.
எப்போதுமே உன் கூட நான் இருக்கும்போது எதற்கும் பயப்படாத. நல்லது நடக்கும் உனக்கு.